ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் 65 செய்யலாங்க. இதுக்கு காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரில் சின்ன சின்ன புழுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்காக சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்படி சேர்க்குறப்ப புழுக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இறந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 டைம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தோன்னா காலிஃப்ளவர் சுத்தமாகிடுங்க. இப்படி சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண இந்த கலவை கூட ஏற்கனவே நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு காலிஃப்ளவராக எடுத்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவோங்க. இந்த கலவை ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கணும். காலிஃப்ளவரில் அந்த கலவை ஃபுல்லாக கோட் ஆகிருக்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இப்படி மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவரை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஆக மொத்தம் ஒரு அரை மணி நேரம் ஊறுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த காலிஃப்ளவரை தனித்தனியாக எடுத்து பொரிச்சிக்கலாம். ஒரு பேட்சில் ஒரு 5 பீஸ் 6 பீஸ் 10 பீஸ் எண்ணெயை பொறுத்து நம்ம எவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி 5 பீஸாவோ 10 பீஸாவோ போட்டு நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரித்து எடுத்தோன்னா சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடும். எந்த காரணத்துக்கும் கொண்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. அப்படி ஃப்ரை பண்ணோன்னா வெளியில் மட்டும் நல்லா ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும், முருகலாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா மாவு மாதிரி வேகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் 65 சேம் சிக்கன் 65 டேஸ்ட்லேயே தாங்க இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். பாய்.